வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிகே லெசனில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன். நம்மளோட 120 லெசனில் இது 9th லெசனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 8 லெசனோட ஜிகே லெசன் வந்து நான் 101 லைனர்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ரிவிஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இல்லை ஏதாவது ஒரு லெசன்ஸ் வந்து டஃப்னு ஃபீல் பண்ணுறவங்களும் நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் உங்களுக்கு நான் எப்பயுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் இல்லையா, அது இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது வந்து மல்டி லேயர் ஃபைல் ஃபோல்டர், ஃபைல் ஆர்கனைசர்னு சொல்லலாம், ஃபைல் ஃபோல்டர்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த மல்டி லேயர் ஃபைல் ஃபோல்டர் வந்து கண்டிப்பாக படிக்கிறவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிற எல்லாருமே நம்ம அதிகமாக பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ப்ரீவியஸ் இயர் கொஷினாக இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில் பிடிஎஃப் நிறைய நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ எல்லாம் தமிழில் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நிறைய நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருவோம். ஆனா, ரிவிஷன் பண்ணும்போது எத எங்க வச்சோன்னே நம்மளுக்கு தெரியாம போயிரும். அந்த மாதிரி டைம்ல இப்படி ஒரே ஃபைல்ல உங்களுக்கு நெறைய லீஃப் வந்துரும். 13 லேயர், 15 நம்ம எவ்வளோ வேணாலும் லேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு லேயர்ல 1 தான் வைக்க முடியுமா அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொன்னுக்கும் இடையில கேப் நெறையா இருக்கும். நீங்க ஒரு இதுக்குள்ளேயே நெறைய பேஜஸ் வந்து வச்சுக்க முடியும். இன்னொன்னு, இத நீங்க இப்படி மேல வச்சு 2 பக்கம் 2 பட்டன லாக் பண்ணிட்டு, கையில இப்படி தூக்கிட்டு போறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா வந்து கேரி பண்ணிட்டு போலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கும்போது, நீங்க எப்பயுமே ம தேட தேவையில்ல. மிஸ் ஆகாது. ஓகேவா? கடைசி நேரத்துல நெறைய பிடிஎஃப்ப வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு தேடுறதுக்கே டைம் சரியாயிரும். அது ரொம்ப டென்ஷனா வேற ஆயிருவோம். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு ஃபைல் வாங்கிக்கோங்க. 1ஓ 2ஓ அது உங்களோட விருப்பம். அந்த ஃபைல்ல எப்பயுமே ஒரு ஆர்கனைஸ்டா வச்சு பழகுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறோம். இந்த மாதிரி ஒரு இதெல்லாமே நம்ம எத பண்ணாலுமே ஒரு ப்ராப்பரா பண்றது வந்து கண்டிப்பா முக்கியம். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கல அப்டின்னா கூட இந்த எக்ஸ்பேண்டிங் ஃபைல் ஃபோல்டர் இந்த மாதிரி கூட இருக்கு. அதாவது இப்படி விரிச்சா எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால அந்த பேரு. இதுல கூட நீங்க வச்சுட்டு இந்த மாதிரி அழகா சூட்கேஸ் மாதிரி லாக் பண்ணிட்டு எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம். இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அ எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதெல்லாமே அப்படியே இருக்கு. என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே சேஃபா இருக்கு. படிக்கிற உங்களுக்கும் இது கண்டிப்பா தேவைப்படும். அதனால தான் இத சஜெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு இல்லாட்டியும் உங்க கிட்ஸுக்கோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்க்கோ, உங்கள சார்ந்த யாருக்கு இது தேவைப்படுதுனாலும் சஜெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த 2 ஃபைலோட லிங்க் வந்து கீழ உங்களுக்கு லிங்க் குடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ கீழயே உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க அத கிளிக் பண்ணி நீங்க பை பண்ணிக்கலாம். ரீசனபிளான ரேட்டு தான் இருக்கும். விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்திய அரசியலமைப்பு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இதுலேருந்து 2, 3 கொஸ்டினாவது பாலிட்டியில வந்துரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு ஒரு நாட்டின் அச்சாணி எனப்படுவது ஏன்? ஒரு நாட்டோட மெயின் அச்சாணி வந்து இந்த அரசியலமைப்பு தான், கான்ஸ்டிடியூஷன் தான். நம்ம நாட்டுல யாரு உயர்ந்தவங்க? ஜனாதிபதியா? பிரதமரா? இல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? அப்படின்னு கேட்டா, இவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது எதுனா, நம்ம அரசியலமைப்பு. அதுதான் வந்து யார வேணாலும் கேள்வி கேட்கிற அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. அதனால அரசியலமைப்பு தான் ஒரு அச்சாணி. எதுக்காக? ஆன்சர் வந்து அரசின் அடிப்படை கொள்கைகளை நிர்ணயிப்பதால். இப்படிதான் இந்த கவர்மெண்ட் ரன் ஆகணும், இந்தியன் கவர்மெண்ட்ன்றத டிசைட் பண்றது இந்த அரசியலமைப்பு தான். செகண்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு என்ற கருத்து முதலில் தோன்றிய நாடு எங்க? எதுன்னு கேட்டா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அங்க தான் மொத இந்த கான்ஸ்டிடியூஷன்றது ஆரம்பிச்சுச்சு. அடுத்தடுத்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயி, நம்ம எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தான் நம்ம இத கிரியேட் பண்ணியிருக்கோம். தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் அவசியம் எதை உறுதி செய்கிறது? எதுக்காக இந்த அரசியலமைப்பு இருக்கணும்? என்ன அவசியம் அப்டின்னா, ஆன்சர் வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நிர்வாகம். ஃபோர்த் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது? யார் இத உருவாக்குனாங்க? அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒரு சபைய போட்டு அந்த டீம் தான் உருவாக்குனாங்கன்றத நம்ம படிச்சிருக்கோம். ஃபிஃப்த் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபை உருவாக காரணமான திட்டம் எது? எந்த திட்டத்தின் மூலமா எந்த ஒரு இதுவுமே உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போட்டு, அந்த ஒரு டீம் வந்து அத ரெஃபர் பண்ணி தான் ஒண்ணு ஆரம்பிப்பாங்க. அப்படி உருவானது எது? இது அரசியல் அமைப்ப உருவாக்க போடப்பட்ட குழு எது அப்படிங்கன்னா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்.
ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒரு குழு வந்து தான் இத வந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் குடுக்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும். நீங்க வந்து அத பண்ணிக்கிறணுன்றத சொல்ல வந்தது இவங்க தான். அதுல 3 பேர் கூட இருந்திருப்பாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 6த் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மொத இந்த நிர்ணய சபை கூட்டம் நடத்தும்போது எத்தன பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 389. எந்தெந்த இடத்துலேருந்து யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. மாகாண பிரதிநிதிகள் சார்பா 292 பேரும், சுதேச அரசுகளோட சார்பா 93 பேரு, பலுச்சிஸ்தான் சார்பா ஒருத்தரு, மாகாண ஆணையர்கள் சார்பா ஏன்னா 3 மாகாணம் இருந்துச்சு. 3 மாகாணத்துக்கும் ஒரு ஆணையர். அவங்க ஒரு 3 பேரு. இவங்க எல்லாத்தையும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 389 பேர் வரும். நெக்ஸ்ட் 7த் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? 9 டிசம்பர் 1946. 8த் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கூட்டம் எதுக்காக போட்டிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கூட்டமே ஒரு தற்காலிகமா இப்போதைக்கு இந்த இதுக்கு ஒரு தலைவர தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது தான் முதல் கூட்டம். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரா அப்ப யார் எடுத்தாங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? ஏன் இந்த நிரந்தர தலைவர், தற்காலிக தலைவர்ன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கும்போதே அவர தற்காலிக தலைவரா கொஞ்ச நாளைக்கு இருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் சச்சிதானந்த சின்ஹாவ எடுத்திருப்பாங்க. ஆனா 2டே நாள்ல வந்து அவர் இறந்து போயிருவார். அதனால அதுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவர் வந்து நிரந்தர தலைவரா அறிவிக்கிறாங்க. 10வது கொஸ்டின். அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர் யாரு? ஒரு லாஸ்ட் இயர்ல குரூப் 4 எக்ஸாம்ல கூட இது ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனா நம்மளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸும் இருக்கும், ஆவரேஜும் இருக்கும், ரொம்ப டஃப்பும் இருக்கும். அந்த ஈஸி எந்த இதுலேருந்து எடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. 11th கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் தந்தை எனப்படுவது ஏன்? ஆன்சர் வரைவு குழு தலைவராக இருந்ததால். அந்த மொத்த டீமுக்கும் அவர் ஹெட்டா இருந்ததுனால நம்ம அப்படி சொல்றோம். 12வது கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபை அமர்வுகள் எத்தனை நாட்கள் நடந்தது? மொத்தம் எத்தனை செஷன்ஸ், எத்தனை தடவை அவங்க வந்து எத்தனை சிட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்னா 166 நாட்கள் வந்து நடந்துச்சு. 13வது கொஸ்டின். முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் எண்ணிக்கை. ஒவ்வொரு சிட்டிங்லேயும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய வாட்டி கரெக்ஷன் பண்ணி தான் ஃபைனலாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கான்ஸ்டியூஷன் அமைப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமே நிறைய திருத்தம் பண்ணியிருக்கோம். பட் முதல்ல நம்ம 1949ல் அதை அறிவிக்கும் போது அது வரைக்கும் பண்ண திருத்தம் ஓகேவா? அதை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே எத்தனை வாட்டி திருத்தம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 2473. 14வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா 26 நவம்பர் 1949. 15வது கொஸ்டின். அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்னு கேட்டால் ஜனவரி 26 1950 சொல்லணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்பன்னா கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் 1949 நவம்பர் 26 2 மாதம் கழிச்சு டிசம்பர் விட்டு ஜனவரி 26 அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. 16வது கொஸ்டின். இந்திய குடியரசு தினம் கொண்டாடப்படுவதன் காரணம் என்ன? எதுக்கு? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் அந்த நாள், அதனால நம்ம கொண்டாடுறோம். 17வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு யாரால் கைப்பட எழுதப்பட்டது? ஆன்சர் வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால எழுதப்பட்டது தான் இந்த இந்திய இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் பேர் மனப்பாடம் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் பிரேம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நரேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் மொத்தமாக பெருசாக கொடுக்கும்போது நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து இத்தாலிய பாணியில் அவரோட கைப்படையாக இந்த இது வந்து எழுதியிருப்பார். அப்போ ஹேண்ட் ரிட்டனாக தான் இவ்வளவு எழுதியிருப்பார். 18வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் மொத்த சட்டப்பிரிவுகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சட்டம் முத அரசியல் அமைப்பை வந்து அறிமுகப்படுத்தும் போது இருந்தது. ஓகேவா? சட்டப்பிரிவுகள் 395, அதே மாதிரி பாகங்கள் 22, அட்டவணைகள் 8 இருந்துச்சு. ஆனா இப்போ இது எல்லாமே மாறிடுச்சு. அட்டவணை வந்து 25 ஆயிருச்சு. சாரி, அட்டவணை 12 ஆயிருச்சு, பாகங்கள் 25 ஆயிருச்சு. ஆர்டிகிள்ஸ் எவ்வளவா மாறி இருக்குன்றத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.
நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். உலகின் மிக நீளமான எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு எது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட தான். ஏன்னா நம்ம எப்பயுமே எக்ஸாம் ஒரிஜினலா எழுதுறவங்களோட பார்த்து எழுதுறவங்க எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் எழுதிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, கன்சாலிடேட் பண்ணி நம்ம கொண்டு வந்தது தான் நம்ம அரசியலமைப்பு. அதனால ரொம்ப லென்த்தி ஆயிருச்சு. ஓகேவா? 22வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு பல நாடுகளில் இருந்து கருத்துக்களை பெற்றது ஏன்? எதுக்காக நம்ம இவ்ளோ நாட ரெஃபர் பண்ணி இவ்ளோ பெருசா எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா, நடைமுறை அனுபவத்திற்காக. ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் ஒரு விஷயம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நாடு வந்து மத்த நாடுகள் மாரி கிடையாது. மதம் சார்ந்ததாவோ, இல்ல சமயம் சார்ந்ததாவோ, ஒரு ரிலிஜியன சார்ந்ததாவோ கிடையாது. அப்போ நம்ம நாட்டுக்கு செட் ஆகுற மாரி இருக்கணும்னா, எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப அந்த நடைமுறைக்கு பயனுள்ளதா இருக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்திலிருந்தும் ரெஃபர் பண்ணணும். 23வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை எதை குறிக்கிறது? நெகிழ்வு நம்மளோடது வந்து 2மே இருக்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை 2மே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல நெகிழ்வு தன்மையோட இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து சட்டங்கள திருத்தி அமைக்க முடியும். இப்ப பெண்களுக்கு ஓட்டு உரிமை இல்லன்னாங்க. அடுத்து கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு வந்து சட்டசபையில வந்து அனுமதி இல்லன்னாங்க. அப்புறம் 33% ஆக்குனாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள்ல வந்து அட்வான்ஸா வர வர அத கரெக்ஷன் பண்ற மாரி இருக்கணும். அதுக்கு வந்து நெகிழும் தன்மை. ஒரு சில இடங்கள்ல பண்ணவே முடியாத மாரி இருக்கணும். ஏன்னா, அ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரதமரோ, குடியரசுத் தலைவரோ அத தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால ஒரு சில இடத்துல ரொம்ப ரிஜிடா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அத பண்ண முடியாது. அப்ப நெகிழ்தன்மைனா என்னது? திருத்தம் செய்யக்கூடிய தன்மை. அப்ப நெகிழா தன்மைனா திருத்தம் செய்ய முடியாத தன்மை. 2மே இருக்கு. 24 முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் எனப்படுவது ஏன்? ஏன்னா, நோக்கங்களை வெளிப்படுத்துவதால். நோக்கங்களை வெளிப்படுத்துவல்னா என்ன அர்த்தம்னா, அந்த மொத்த புக்கோட கன்டென்ட். இந்த புக்க இதுதான் சொல்லப்போகுது அப்படிங்கிற கன்டென்ட்ட முன்னாடி எடுத்த உடனே பிரையாம்பிள்ல முகவுரையில வச்சிருக்கோம். அதனால தான் அத திறவுகோல்ன்னு சொல்றோம். 25வது கொஸ்டின். முகவுரை அமைந்த அடிப்படை தீர்மானம் யாருடையது? இந்த முகவுரையில யாரோட குறிக்கோள் தீர்மானத்த இந்த முகவுரையில நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேருவோட பூரண சுயராஜ்யம் டைம்ல அவர் சொன்ன அந்த கொட்டேஷன தான் நம்ம இதுல முகவுரையில வச்சிருப்போம். முகவுரை எப்ப திருத்தப்பட்டுச்சு? இதுவரைக்கும் முகவுரைய ஒரே ஒரு தடவ தான் திருத்தியிருக்கோம். 1976ல. இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல. நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின். முகவுரையில் சேர்க்கப்பட்ட 3 புதிய சொற்கள் யாவை? சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 இந்த வார்த்தைகள எடுத்து முகவுரையில ஆட் பண்ணோம். அதுதான் நம்ம பண்ண வந்து கரெக்ஷன்ஸ். இது வந்து பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின். இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்றொடர் குறிக்கும் கருத்து என்ன? நம்ம முகவுரை வந்து இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். மொத எடுத்தோனே. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்கள் கையில தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வேர்டே மக்களோட தான் தொடங்கும். 29வது கொஸ்டின். இந்தியா எந்த வகை நாடு என முகவுரை அறிவிக்கிறது? முகவுரையில என்ன சொல்லியிருக்கு? இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசு. 30வது கொஸ்டின். முகவுரை உறுதி செய்யும் 3 நீதிகள் யாவை? சமூக, பொருளாதார, அரசியல். இந்த 3 விஷயத்திலயும் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்ன்றது தான் சொல்லுது. 31வது கொஸ்டின். குடியுரிமை என்ற சொல்லின் லத்தீன் மூலச்சொல் என்ன? அப்படின்னா சிவிஸ். சிவிஸ் அப்படிங்கிறது தான் லத்தீன் மொழிச்சொல். அதுதான் குடியுரிமை. அது வந்து சிட்டிசன் அப்படின்னு மாறுச்சு. இந்தியாவில் வழங்கப்படும் குடியுரிமை எந்த வகை குடியுரிமைனா ஒற்றை குடியுரிமை தான். ஒரு சில நாடுகள்ல மத்திய அளவுல ஒரு குடியுரிமையும், மாநிலமோ இல்ல மாகாணத்து அளவிலயோ ஒரு குடியுரிமைய வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சில நாடுகள்ல வேற இன்னொரு நாட்டிலயும் சேர்த்து சிட்டிசன்ஷிப் நம்ம வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம். யுஎஸ்லலாம் அந்த மாரி வாங்குவோம். ஆனா நம்ம இந்தியாவுல இப்ப நான் போய் யுஎஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் வாங்குறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுல இருக்கிற என்னோட அ குடியுரிமை வந்து கேன்சல் ஆயிரும். 1 தான் வச்சுக்க முடியும் நம்ம. 33வது கொஸ்டின். குடியுரிமை பற்றிய அரசியலமைப்பு பகுதி எது? அப்படின்னா பகுதி 2. பகுதி 1 முகவுரை, பகுதி 2 குடியுரிமை. 34வது கொஸ்டின். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னா 1955. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். நெறைய வாட்டி இது வேற வேற ஃபார்மட்ல கேட்டிருக்காங்க. 35வது கொஸ்டின். பிறப்பின் மூலம் குடியுரிமை பெறும் தேதி வரம்பு என்ன?
எந்த தேதிக்குள்ள பிறந்தவங்களுக்கு அந்த நம்ம இந்தியாவுல பிறந்தாலே குடியுரிமை வந்துரும் அப்படின்னா, 26 ஜனவரி 1950க்கு பின். ஏன்னா நம்மலாம் இங்க எப்பயும் நம்ம சிட்டிசன்ஷிப் வேணும்னு போய் அப்ளை பண்ணியிருக்கோமா? கிடையாது. ஏன்னா 1950க்கு அப்புறம் நாம் பிறந்த எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை கிடைச்சிரும். 36வது கொஸ்டின். வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறும் நிபந்தனை. வம்சாவளி மூலம்னா தந்தை இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அந்த வம்சாவளியில வாங்கலாம். 37வது கொஸ்டின். பதிவு மூலம் குடியுரிமை பெறுவது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்லாம் குடுத்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி, அங்கீகாரம் வாங்கி குடியுரிமை வாங்குறது. 38வது கொஸ்டின். இயல்புரிமை மூலம் குடியுரிமைன்றது யாருக்குன்னா, வெளிநாட்டவர்களுக்கு தான் இந்த இயல்புரிமை மூலம் குடியுரிமை. 39வது கொஸ்டின். பிரதேச இணைவு மூலம் குடியுரிமை எப்போது வழங்கப்படுகிறது அப்படின்னா, புதிய பகுதிகள் இணையும் போது. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட வேற எதையாவது ஒரு இது பாண்டிச்சேரியை இணைக்கிறோம், வேற இலங்கையை நாளைக்கு இணைக்கிறோம் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா, இணையும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த மாநிலம், அந்த நாட்டோட இப்ப இலங்கையை நம்ம இந்தியாவோட இணைச்சிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் குடுத்துருவாங்க. அந்த மாதிரி. 40வது கொஸ்டின். குடியுரிமை துறத்தல் என்றால் என்ன? துறத்தல்னா தாமாக விலகுதல். நம்மளாவே போய் வாலண்டியரா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணாம். ஏன்னா இப்ப நான் வேற எங்கேயாவது நான் வாங்க போறேன்னா, இங்க கேன்சல் பண்ணிக்கிறலாம். நான் வேற எங்கேயோ செட்டில் ஆக போறேன் அப்படின்னா, நம்மளாவே போய் வாங்குனா அதுக்கு பேரு துறத்தல். குடியுரிமை முடிவுறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேறு நாட்டின் குடியுரிமை பெற்றால். நம்மளா போய் இங்க சிட்டிசன்ஷிப் வேணாம். ஏதோ ஒரு வெறுப்போ, இல்ல எனக்கு பிடிக்கலன்னோ நம்ம வேணான்னு கேன்சல் பண்ணிட்டோம்னா, அது துறத்தல். நம்ம வேற எங்கேயாவது போய் வாங்குறது மூலமா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுதுல்ல, அது முடிவுறுதல். அதே இது குடியுரிமை இழத்தல்னா என்ன? குடியுரிமையை எப்பயுமே 5 வகையில பெறலாம். 3 வகையில இழக்கலாம். அந்த இழத்தல் அப்படின்னா என்னன்னா, மோசடி நிரூபிக்கப்பட்டால். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம தப்பான டாக்குமெண்ட் குடுத்து அந்த குடியுரிமையை வாங்கியிருக்கோம் அப்படின்னாலோ, இல்ல அந்த சிட்டிசன்ஷிப்புக்கு மீறி நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம். நம்ம வேற ஏதாவது டெரரிஸ்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏதோ ஒரு மோசடி இருந்துச்சுன்னா, அது வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும். 43வது கொஸ்டின். அடிப்படை உரிமைகள் இடம்பெறும் பகுதி எது அப்படின்னா, அடிப்படை. அடுத்தது வந்து பகுதி 3ல இருக்கு. முகவுரை, அதுக்கப்புறம் 2வது வந்து குடியுரிமை, 3வது அடிப்படை உரிமைகள். 44வது கொஸ்டின். முதலில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 7 இருந்தது. ஆனா இப்ப எவ்வளவா இருக்கு? தற்போது உள்ள அடிப்படை உரிமை எண்ணிக்கை 6. சொத்து உரிமையை அடிப்படை உரிமை இல்லாம நார்மல் உரிமையில கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால இப்ப 6 தான் இருக்கு. 46வது கொஸ்டின். பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் எனப்படுவது ஏன்? அப்ப இந்தியாவின் மகாசாசனம் எது? அடிப்படை உரிமைகள் தான் இந்தியாவோட மகாசாசனம். ஏன் அத அப்படி சொல்றாங்கன்னா, உரிமைகள் மையமாக இருப்பதால். ஒரு மனிதனுக்கு உரிமை தான் முக்கியம். அந்த உரிமைய பேஸ் பண்ணி இருக்கிறதுனால, உரிமை தான் முக்கியம்னு சொல்றதுனால, அதுதான் வந்து அ இதா இருக்கு. ஓகேவா? 47வது கொஸ்டின். சமத்துவ உரிமை குறிக்கும் அடிப்படை கருத்து என்ன? சமத்துவ உரிமைனா என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 48வது கொஸ்டின். தீண்டாமை ஒழிப்பு எந்த பிரிவில் வருகிறது? பிரிவு 17. 49. பேச்சுரிமை எந்த பிரிவின் கீழனா? பிரிவு 19. வாழ்க்கை மற்றும் தனி சுதந்திர உரிமை பிரிவு 21. ஆர்டிகிள் பிரிவு எல்லாமே ஒண்ணுதான். கல்வி உரிமை சேர்க்கப்பட்ட பிரிவு. உரிமைகள்ல ஒண்ணு புதுசா சேர்த்தாங்க இல்லையா? அடிப்படை கடமை மாதிரி. அந்தது எதுனா 21A. 52வது கொஸ்டின். குழந்தை தொழிலாளர் தடை செய்யப்பட்ட பிரிவு எது அப்படின்னா, பிரிவு 24. 53. சமய சுதந்திர உரிமை தொடங்கும் பிரிவு எது? பிரிவு 25. சிறுபான்மையினர் கல்வி நிறுவன உரிமை இது வந்து பிரிவு 30. இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்க அந்த அடிப்படை உரிமைகளோட ஆர்டிகிள்ஸ் ஃபுல்லா கம்பல்சரி கண்ணை மூடிக்கிட்டு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ற அளவுக்கு நீங்க படிச்சு தான் ஆகணும். இதுக்கு நான் நடத்தும்போது ஷார்ட்கட்லாம் சொல்லியிருக்கேன். நீங்க அதில் பார்த்துக்கோங்க. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைக்கு வந்து ஆர்டிகிள் 32. இந்த 32 தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். 31 கேன்சல் பண்ணியாச்சு. அதுதான் அந்த சொத்துரிமை. அதை கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டாங்க. ஓகேவா? 300Aல வச்சுட்டாங்க. 56வது கொஸ்டின். பிரிவு 32 இதயம் மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுவது ஏன் அப்படின்னா, அனைத்து உரிமைகளையும் காக்கிற இடம் இந்த ஆர்டிகிள் 32 தான். இது மூலமா தான் நீதி பேராணைகளை எல்லாம் கோர்ட் வெளியிட்டு 5 வகையான நீதி பேராணைகளை அனுப்பி மக்களோட குடியுரிமையை மீட்டு தரும். குடியுரிமை இல்ல, அடிப்படை உரிமையை.
ஓகே. கோர்ட் வெளியிடுற மொத்த நீதி பேராணைகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5. ஹேபஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டவிரோதமா கைது பண்றத தடுக்கிறது. ஆட்கொணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சட்டவிரோதமா கைது பண்ணிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. என்ன பண்றாங்கன்னே தெரியல. கண்லயே காட்டலன்னா, நம்ம இந்த ஹே ஹேபஸ் கார்பஸ் மனு வந்து நம்ம போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, எங்க இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைங்கன்னு சொல்லிருவாங்க. அதுதான் இது. அடுத்து 59வது கொஸ்டின். மேண்டமஸ் வழங்கப்படும் நோக்கம் என்ன? கடமை நிறைவேற்ற வலியுறுத்துறதுக்கு தான் இது. பிராகிபிஷன் தடுக்குவது எதை? பிராகிபிஷன் கீழ் நீதிமன்ற அதிகார மீறல். ஆக்சுவலா இது இங்கிலீஷ்லயும் நீங்க தெரிஞ்சுக்கணும், தமிழ்லயும் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 அடிப்படை இது ஆட்கொணர்வு மனு, நீதி பேராணை. 2வது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? 2வது என்னது பார்த்தோம்? மேண்டமஸ் அப்படிங்கிறது வந்து கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. 3வது பிராகிபிஷன் அப்படிங்கிறது பிராகிபிட்டட் ஏரியான்னு சொல்லுவோம்ல, தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது வந்து செர்டியரி அப்படின்னா, அது வந்து ஆவண கேட்பு பேராணை. அதாவது அந்த கரெக்டான ஆவணங்கள வந்து டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஆவணங்கள பரிசீலனை பண்றது தான். அடுத்தது குவா வாரண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தகுதி வினவும் நீதி பேராணை. த சட்டத்துக்கு புறம்பா ஆ தகாத முறையில அரசு அலுவலகத்த கைப்பற்ற வந்து முயற்சி பண்ணாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் தகாத பதவிகளோ பதவி அதாவது கரெக்டான அந்த இப்ப டாக்டர்ஸ்ல எத்தனையோ போலி டாக்டர புடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த பதவிக்கு அ கரெக்ட்டா இல்லாம இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்றது. இந்த மாரி இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. 63 சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா 1978. நெறைய விஷயங்கள் வந்து 76ல தான் கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய கரெக்ஷன். குட்டி அ அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க அத. ஆனா, சொத்துரிமை 78 தான். அத மட்டும் மறக்காதீங்க. கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 76ல சொத்துரிமைய நீக்கல. 78ல அதுக்கு அடுத்த வருஷத்துல, அடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் பண்ணாங்க. சொத்துரிமை இப்ப என்ன உரிமையா இருக்குன்னா, நார்மலான சட்ட உரிமையா இருக்கு. கேஸ் போட்டு நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? 65 அவசர நிலையில் நிறுத்தப்படும் உரிமை. அதாவது எமர்ஜென்சி பீரியட்ல எந்த உரிமைய கேன்சல் பண்ணிருவாங்கன்னா, பிரிவு 19. 66 அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இடம்பெறும் பகுதி. அடுத்து 4வது பகுதியில இருக்கு. 67 அரசு நெறிமுறைகள் நீதிமன்றத்தால் அமல்படுத்த முடியாதது ஏன்? அப்படின்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுனால அது ஒரு அட்வைஸ் கமிட்டி மாரி. ஓகேவா? அ அரசுக்கு இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி நாங்க அ கேட்டுக்கிறோம். அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர, கட்டளையிடுறோம்னு இவங்கனால சொல்ல முடியாது. ஏன்னா, இது வந்து சஜஷன் மட்டும் குடுக்குற டீம். வழிகாட்டுதலா இருக்கிறதுனால இவங்க கம்பல் பண்ண முடியாது கோர்ட்ட. 68 அரசு நெறிமுறைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அயர்லாந்துலருந்து. 69 அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டவைன்னா, அமெரிக்கா. இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்னும் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது 1976 தான். எங்க இருந்துன்னா, முன்னாள் சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டோட தாக்கம்? முன்னாள் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா. அடிப்படை கடமைகள் இடம்பெறும் பகுதி, பகுதி 4ல ஏ. ஓகேவா? இடையில ஆட் பண்ணதுனால, பகுதி 4ல ஏன்னு ஒரு டிவிஷனா அத ஆட் பண்ணிட்டாங்க. மொத்தம் அடிப்படை கடமைகளோட எண்ணிக்கை எத்தன? 11. குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது எந்த கடமை? 51ல ஏவுல கே. ஓகேவா? அந்த ஏவுக்குள்ளேயும் ஏ, பி, சி, டி, இ, எஃப்ன்னு இருக்கும். அதுல கே தான் அது. 75வது கொஸ்டின். நடுவண் மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள் தான் நடுவண் மாநிலம்னு குடுத்துருக்கு. மத்திய மாநில உறவுகள் இடம்பெறும் அட்டவணை வந்து 7வது அட்டவணை. ஒவ்வொரு அட்டவணையும் எப்படி மனப்பாடம் பண்ணணும், ஆர்டிகிள்ஸ் முக்கியமானதெல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி நானு ஆர்டிகிள்ஸ்ன்னு தனியா வந்து கூடுதல் குறிப்புகள்ல பிளேலிஸ்ட்ல குடுத்துருப்பேன். அதெல்லாமே எடுத்து தனியா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. 76 நடுவண் பட்டியலில் உள்ள துறைகள். அதாவது மத்திய அரசு பட்டியல்ல இருக்கிறது 100, மாநில பட்டியல்ல இருக்கிறது 61, பொது பட்டியல்ல இருக்கிறது 52. இப்போ லேட்டஸ்ட்டா. 79 கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது? 1976ல தான் 5 டிபார்ட்மெண்ட்ட பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. மாநிலத்துக்கு குடுத்திருந்த பெர்மிஷன பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. பொதுப்பட்டியல்னா எப்படி? மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து டிசைட் பண்ணணும். ஒருவேளை 2 பேருக்கும் அ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா, மத்திய அரசு ஃபைனலா என்ன டிசிஷன் எடுக்குதோ அதுதான் உறுதியாகும்.
அதனால தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு வந்து நீட் தேர்வை விலக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கெஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா கல்வி எப்பயோ அதை கேன்சல் பண்ணியிருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பொதுப்பட்டியலில் வச்சுட்டதுனால அவங்க கை தான் ஓங்கி இருக்கு. ஓகே, 80வது கொஸ்டின். நிதி ஆணையம் நியமிக்கப்படும் பிரிவு 280. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. ரொம்ப 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 முக்கியமானது. ராஜமன்னார் குழு போட்டது யாருன்னா தமிழ்நாடு. வருஷம் 1969. நம்ம தான் முன்னாடி போட்டோம். இந்த மத்திய மாநில உறவு ஆராயறதுக்கு 1969லேயே குழு ராஜமன்னார் குழு அனுப்புனது தமிழ்நாடு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது வந்து 83ல. அலுவலக மொழிகள் இடம்பெறும் பகுதி எது? பகுதி 17. அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் எண்ணிக்கை. 8வது அட்டவணையில் என்ன மொழிகள் இருக்கும்? அஃபீஷியல் லாங்குவேஜஸ், அலுவலக மொழிகள் இருக்கும். இது வரைக்கும் 22 மொழியில நம்ம வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கவர்மெண்ட் ஏற்றுக்கிடுச்சு. 85வது கொஸ்டின். முதலில் செம்மொழியா அறிவிக்கப்பட்டது மொழி எது அப்படின்னா தமிழ் தான், 2014. நெக்ஸ்ட் 2004 2014 2004. ஓகேவா? அடுத்தது தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பிரிவு. தேசிய அவசர நிலை எப்ப? 352. இந்த அவசர நிலையோட ஆர்டிகிள்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது உள்நாட்டு அவசர நிலைக்கு ஆயுதமேந்திய கிளர்ச்சிகள். உள்நாட்டு மக்களே கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுதான் உள்நாட்டு அவசர நிலை. தேசிய அவசர நிலைன்னும் போது இந்திய அளவில் முழுக்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டிக்ளரேஷன் வர்றது. அடுத்து மாநில அவசர நிலை அறிவிக்கப்படும் பிரிவு 356. நிதி அவசர நிலை அறிவிக்கப்படும் பிரிவு 360. இந்த நிதி அவசர நிலை இதுவரைக்கும் இந்தியாவில் போட்டதே கிடையாது. கொரோனா டைமில் கூட இது வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்துச்சு. பட் அப்பயும் நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நிதி அவசர நிலை போடலை. பாருங்க, அதுதான் அடுத்த கொஸ்டின். இதுவரை அறிவிக்கப்படாத அவசர நிலை எதுனா நிதி அவசர நிலை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குறிக்கும் பிரிவு 368. சட்ட திருத்தத்துக்கான ஆர்டிகிள் என்னன்னா 368. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? திருத்தும் அதிகாரம்னா கரெக்ஷன்ஸ் பண்ற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. நாடாளுமன்றம்னா அந்த கட்டடமா பண்ண போது, நாடாளுமன்றம் போது பிரதமரான ஒருத்தர் கையிலையோ குடியரசுத் தலைவரான ஒருத்தர் கையிலையோ இல்லாம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சபாநாயகர், மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள், அதே மாதிரி நியமன உறுப்பினர்கள், இப்படி எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் நாடாளுமன்றம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். 42வது திருத்தம் என்ன பேர் சொல்றாங்கன்னா குறு அரசியலமைப்பு, குட்டி அரசியலமைப்பு. ஏன்னா அவ்வளோ கரெக்ஷன்ஸ் பண்ணாங்க. புதுசா ஒரு கான்ஸ்டியூஷனே எழுதின மாதிரி. அதனால அது குறு அரசியலமைப்புன்னு சொல்றோம். 94வது கொஸ்டின். அரசியலமைப்பு சீராய்வு ஆணையத்தின் தலைவர் எம்.என். வெங்கடாச்சலையா. அதே மாதிரி இந்த அரசியலமைப்பு சீராய்வுக்கு வந்து போடப்பட்ட ஆணையம் தான் பூஞ்சி ஆணையம். அது எப்போ போட்டாங்கன்னா 2007ல். அரசியலமைப்பு ஜனநாயகத்தை உறுதி செய்வது எப்படி? எப்படி ஜனநாயகம் மக்களாட்சி வழியாக தான் நடக்குதுன்றதை எதை உறுதி செய்கிறாங்க? உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா மக்களுக்கு. அரசியலமைப்பு அதிகார துஷ்பிரயோகம் தடுப்பது எப்படி? சட்ட கட்டுப்பாடு மூலம். அரசியலமைப்பு சமூக நீதி உறுதி செய்வது எப்படின்னா சமத்துவம் மூலம். அரசியலமைப்பு ஏன் வாழும் ஆவணம்? திருத்த இயல்பால் திருத்த முடியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு லிவிங் திங் மாதிரி, வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழகின் மைய கருத்து, இந்த மொத்த லெசனோட மாறல் என்ன அப்படின்னா அரசியலமைப்பே இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம், அதை தாண்டி எதுவும் கிடையாது இந்தியாவில் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இதோட மெயினான மைய கருத்து. அவ்வளோதான். இந்த லெசனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் இதில் கவர் ஆயிருச்சு. லெசனில் புரியாதவங்க நீங்கள் இந்த கொஷின்ஸ் படிச்சுட்டு போனாலே போதுமானது. இந்த இதோட பிடிஎஃப்பும் இல்லை இந்த லெசனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் நடத்தியிருப்பேன். இந்த மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பிடிஎஃப், வீடியோஸ், அதே மாதிரி ஒன்லைனர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.